ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மல்லி 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 மல்லி. மல்லியம்மா எங்கடா? மல்லி வெளியில இல்ல வெண்பா. இல்லையா? எங்க போனாங்க? எனக்கு தெரியல வெண்பா. ஃபோன் பண்ணுங்க டாடா. ஃபோன் பண்ண, ஆனா அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறா. பூமர் அங்கிள் கால் பண்ணுங்க. மாமாவும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறாரு. இந்த தெரு கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் காணோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மல்லி போயிட்டாளா? ஏன் இப்படி பண்ற? பழச மனசுல வச்சுட்டு வராம போயிட்டா போல. ஏன் மாப்பிள்ள? அப்படி பார்த்தா நீங்க தான் என் மேல ஆத்திரப்பட்டிருக்கணும். அதுதான் நியாயம். ஆனா நீங்களே என் பொண்ண என் கையில ஒப்படைச்சிட்டு நிக்கிறீங்க. அவ ஏன் இவ்வளவு கோவப்படுறா? தெரியல டாடா. மல்லியம்மாக்குள்ள ஒரு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க முகமே சரியில்லாம தான் இருந்துச்சு. சரிங்க மாப்பிள்ள, இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? நான் மனசுல எதையும் வச்சுக்காம தான் மல்லி ஆட்டோ பிடிச்சி வர சொன்னேன். ஒருவேளை நான் ஆட்டோவில் வர சொல்லிட்டேன்னு கடுப்புல இருக்காளா என்னவோ. இல்ல, அப்படிலாம் இருக்க மாட்டா. சரி விடுங்க, மனோவரும் கூட போயிருக்காருல, அப்புறம் என்ன? குழந்தைய கூட்டிட்டு நீங்க வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம். டாடா, மல்லியம்மா கூப்பிடுங்க டாடா ப்ளீஸ். போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறான்னு சொன்னலாம் வெண்பா. அவ உன் மேல வச்சிருக்க பாசம்லாம் அவ்வளவுதான். நீ உன் அம்மா கூட சேர்ந்து இருக்கிறத அவளால தாங்கிக்க முடியல, அதான் போயிட்டா. இப்பவாவது மல்லியோட ஒரிஜினல் இதான்னு ஒத்துக்கோ. மல்லியம்மா அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. பின்ன எப்படி காணாம போனா? வாசல் வரைக்கும் வந்தவ அட்லீஸ்ட் சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம்ல. இருந்தாலும் இப்படி வயிற்றுச்சல் பிடிச்சவங்களா இருக்க கூடாது. தான் நல்லா இல்லனா அடுத்தவங்களும் நல்லா இருந்துட கூடாதுங்கிற எண்ணம் எவ்வளவு கேவலமானவல்ல. மல்லியம்மா எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இங்க பாரு வெண்பா, நீ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் இனிமே மல்லிமா இங்க வரமாட்டா. இவ்வளவு நாள் எதுக்குன்னு சுத்தி சுத்தி வந்தான்னு நினைக்கிற? அவங்க என் மேல பாசமா இருப்பாங்க, அதான் வந்தாங்க. கிழிச்சா எப்படியோ ரேணுகாக்கு சேர வேண்டிய சொத்தை உனக்கு தான் எங்க அப்பா கொடுப்பாருன்னு அவ ஒரு கணக்கு போட்டிருந்தா. அத ஆட்டையை போடுறதுக்கு தான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. ஆனா இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கு மேலயும் பின்னாடி சுத்தி அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? அதான் நைஸா இடத்த காலி பண்ணிட்டா. நிஷா, மல்லிய பத்தி தெரியாம நீ இப்படி பேசுறது சுத்தமா பிடிக்கல. மல்லிய உள்ளவான ஒரு வார்த்தை நீங்க கூப்பிடல, அதான் வாசல் வரைக்கும் வந்தவ சொல்லாம கொள்ளாம வெளியில போயிட்டா. உள்ள வந்துருவான்னு நினைச்சு நானும் முட்டாள்தனமா உள்ள வந்துட்டேன். அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஆமாண்டாடா, மல்லியம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா. வெண்பா குட்டி, நீ விடுமா, அப்புறமா மெதுவா மல்லி கிட்ட பேசிக்கலாம். நீ சாப்பிடோட ராஜாத்தி. நான் மல்லியம்மா கூட தான் சாப்பிடுவேன். அவங்க தான் எனக்கு எப்பவும் ஊட்டி விடுவாங்க. மல்லியம்மா எனக்கு வேணும்டாடா. டேய், இவ்ளோ சொல்றேன்ல, திரும்பவும் மல்லிமா மல்லிமான்னா என்ன அர்த்தம்? உன்னை பெத்த அம்மா தான் வந்துட்டால, இனிமே எதுக்கு அவ? அவ எப்படியோ போய் தான் ஆகணும். புரிஞ்சுக்கிட்டு நல்ல பொண்ணா நடந்துக்கோ. நிஷா, நீ போ. நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. நான் என் டாடா கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். வெண்பா, நீ ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க, உனக்கு பசிக்கும். நீ சாப்பிட, அப்புறம் மல்லியம்மா கிட்ட போலாம். டாடா, இப்ப நான் மல்லியம்மா கிட்ட போகணும். நான் மல்லியம்மா இருந்தா தான் சாப்பிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.